ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேத்தானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேத்தானையும் பெற்றான். தேத்தானுடைய குமாரர் அசுரிம், லெத்தூசிம், லெயூமின் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏபா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்காகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்துரானின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணம் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகா ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு.